ஹாய் வீவர்ஸ், யாரெல்லாம் கார்த்திக் ராஜா பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். கார்த்திக் ராஜா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி என்னைக்கா இருந்தாலும் என்னை தேடி வருவா, கண்டிப்பாக என்னோட காதல் உண்மையான காதல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கார்த்திக் ராஜா அமைதியாகவே இருக்காரு. சைலண்ட் கேரக்டர்னு சொல்லலாம் நம்ம கார்த்திக் ராஜ். அப்படி இருக்க சமயத்தில் ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அதாவது ரேவதி ஏங்கா எல்லாமே என்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி அழுகிறாங்க. ரேவதி இல்லை ரேவதி, சித்தி உனக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லனால தான் இப்படி எல்லாமே மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அக்கா எல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னை ஏன் இப்படி சித்திரவாதம் பண்ணுறீங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால் நான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டு அப்படியே வீட்டில் அமைதியாகிடுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ உன்னைய குழப்பி வர்றதுக்காக சொல்லிட்டு போகிறா, அதெல்லாம் நீ கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி ஏதோ இதில் தப்பாக இருக்குது, என் உள் மனசுக்கு தோணுது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை ரேவதி, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் கண்டிப்பாக ரேவதிக்கு இந்த உண்மை தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயில்வாகனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். இதை ரேவதி கிட்ட ரேவதி பக்கத்தில் போய் பேசும்போது உடனே சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லுவாங்க, என்ன மாப்பிள்ள என்ன பேச போகிறீங்கன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கார்த்திகிட்ட அப்படியே மயில்வாகனம் சொல்கிறாரு. எப்படி இதில் நடந்துச்சுல அந்த டாக்டரோட பொண்ணு எல்லா உண்மையும் சொல்ல வந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி இது மாதிரி அக்காவும் தங்கச்சி ட்ராமா போட்டாங்கன்னு சொல்லிட்டு மயில்வாகனம் சொல்கிறாரு. இன்னும் கார்த்தியோட ஆக்ஷன் எப்படி இருக்கும், கார்த்தி உடனே வீட்டுக்கு வர போகிறாரா, இல்லை ரேவதி கார்த்தியை தேடி போகிறாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.